நாங்கள் பார்க்க போற விஷயம் பையூரேட் பரிசோதனை. செப்பு சால்வேட் ஒரு வெண்ணிறமா 8 7 6 5 4 3 2 1 0. மீண்டும் துளிர் யூடியூப் சேனலினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைக்கு நாங்கள் பார்க்க போற விஷயம் பையூரேட் பரிசோதனை. இந்த பையூரேட் பரிசோதனை என்றது புரதங்களை உறுதிப்படுத்துறதுக்காக செய்யப்படுற பரிசோதனை. இது தரம் 7 தரம் 10 பாடத்திட்டங்கள்ல உள்ளடக்கப்பட்டிருக்குது. அப்ப இது சம்பந்தமா முழுமையான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி சொன்னா ஸ்கிப் செய்யாம முழுவதுமாக அவதானியுங்கள். இவ்வாறான வீடியோக்களை தொடர்ச்சியாக பெற்றுக்கொள்வதற்காக துளிர் யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ச்சியாக வீடியோஸ்க்கு நுழைவோம். இப்ப நாங்கள் இதுல பயன்படுத்தி இருக்கிற சோதனை பொருள் முட்டை வெள்ளைக்கரு, முட்டை உடைச்சு அதுல உள்ள மஞ்சள் கருவை அகற்றி அதுல உள்ள வெள்ளைக்கருவை இந்த சோதனை குழாய்களோட நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலையும் நாங்கள் பெற்றிருக்கிறோம். சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு திண்ம நிலையில் இருக்கிற பதார்த்தம், அதை நாங்கள் கரைச்சு சோடியம் ஹைட்ராக்சைடை இதுக்குள்ள நாங்கள் பெற்றிருக்கிறோம். இக்காணொளியில் நீங்கள் காண்பதுதான் சோடியம் ஹைட்ராக்சைடு. இதனை நீரில் கரைத்து சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலை உருவாக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி இன்னொரு பதார்த்தம் செப்பு சால்வேட் ஒரு வெண்ணிறமான பதார்த்தம். அதே வேளை அது நீர் உறிஞ்சினா நீல நிறமா மாறும். அப்ப நாங்கள் வெளியில திறந்து வச்சு விட்டோம்னா செப்பு சால்வேட் திறந்து வச்சு விட்டோம்னு சொல்லி சொன்னா நீல கலர்ல தான் இருக்கும். வளிமண்டலத்தில் உள்ள நீராவி அதை உறிஞ்சி நீல நிறத்துல தான் இருக்கும். நீங்கள் தற்போது பார்ப்பது வழியில் திறந்து வைக்கப்பட்ட செப்பு சால்வேட் ஆகும். அப்ப இப்ப நீர்ல கரைக்கப்பட்ட செப்பு சால்வேட் ஒரு நீல கலர்ல இருக்குது. அதே மாதிரி இதுல சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்குது. அதே மாதிரி இதுக்குள்ள முட்டை வெண்கரை இருக்குது. இப்ப இதுக்குள்ள நான் முதல்ல சோடியம் ஹைட்ராக்சைடை சேர்க்க போறேன். இப்ப முதல்ல சோடியம் ஹைட்ராக்சைடை முட்டை வெள்ளைக்கருவுக்குள்ள கலக்க போறேன். இதுக்குள்ள கலந்தா சோடியம் ஹைட்ராக்சைடை நாங்கள் கலந்துட்டோம். இப்ப கரைசல பாருங்க. இனி அடுத்ததாக இதுக்குள் செப்பு சால்வேட் கலக்க போறேன். இதனை நாங்கள் நன்றாக குலுக்கும் போது இந்த கரைசல் ஒரு செவ்வூதா நிறம் அல்லது கடுமுதா நிறத்துல மாற்றம் அடைகிறத நாங்கள் இப்ப பார்க்கலாம். இல்ல பாருங்க, இந்த கரைசல் நிறம் மாற போது நன்றாக குலுக்க வேணும். இப்ப நாங்கள் அதுல பெறப்பட்ட அந்த கரைசலை சிறிய சோதனை குழாய்கள்ல தெளிவான நிறமாற்றத்தை அவதானிக்கிறதுக்காக இதுக்குள்ள விட்டுருக்கேன். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஊதா நிறம் பெறப்பட்டிருக்கிறத நாங்கள் அவதானிக்கலாம். ஆகவே நாங்கள் இந்த பையூரேட் சோதனையில பயன்படுத்தினது 2 பதார்த்தம், ஒன்று செப்பு சால்வேட், அதே மாதிரி சோடியம் ஹைட்ராக்சைடு. செப்பு சால்வேட்டை சேர்த்த பிறகு சோடியம் ஹைட்ராக்சைடு சேர்க்கைகள்ல அந்த கரைசல், அதாவது உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த புரத கரைசல், அதாவது நாங்கள் இங்க பயன்படுத்தினது முட்டையினுடைய வெண்கரு, அல்லது நாங்கள் பருப்புகளை சிறிய தூளாக்கி இடிச்சு தூளாக்கி அதை நீரோட கரைச்சு அதை கரைசலையும் பெற்றுக்கொள்ளலாம், புரத கரைசலை பெற்றுக்கொள்ளலாம். இப்ப இந்த சந்தர்ப்பத்தில் இந்த கரைசல் ஊதா நிறத்துல மாற்றம் அடைகிறத நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். ஆகவே இப்பரிசோதனையிலிருந்து பையூரேட் சோதனையை மேற்கொள்ளும் போது ஊதா அல்லது செவ்வூதா அல்லது கடுமூதா நிறத்தை தோற்றுவிப்பவை புரதம் எனும் முடிவுக்கு வரலாம். நன்றி மாணவர்களே. இது போன்ற தொடர்ச்சியான விஞ்ஞான காணொளிகளை பெற்றுக் கொள்வதற்கு உங்கள் துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதே போன்று ஏனையவர்களும் பயன்பெற்றுக் கொள்வதற்காக ஷேர் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் ஆசிரியர் எஸ் ரவிச்சந்திரன். நன்றி, வணக்கம்.